குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த உலகத்துக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது பணம் மட்டும்தாங்க. அந்த பணத்தை நம்ம எப்படி ஈஸியாக சம்பாதிக்கலாம். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மனசை எப்படி ஒருநிலைப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நாம் இருக்கிற இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் பணம் கண்டிப்பாக இருக்கணுங்க. பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அடைய முடியும். உலகத்தில் பணமாக பாசமானு கேட்டால் எல்லாருமே பணம் மட்டும்தான் சொல்லுவோம். பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பணம் சம்பாதிக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அப்போ தான் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? அதோட ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுனா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரிங்களா? சரி, இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட மனநிலையை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பணம் சம்பாதிக்கணும்னா நம்மளோட மனநிலையை சரியான வழியில் கொண்டு போகணும். சரியாக கரெக்டாக முடிவு பண்ணுற அளவுக்கு நம்ம மனநிலையை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? பணம் நம்மளோட உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியம் தான். சரிங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஊதியம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பணத்தை அடைய அதாவது கரெக்டான மனநிலையை உருவாக்கணும். அதோட நம்மளோட செயல்களும் கரெக்டாக இருக்கணும். சரியான முறையில் நம்ம மைண்டும் சரி, நம்ம செய்கிற வேலையும் சரி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? எப்பயுமே நம்மளே மட்டம் தட்டி பேசிக்கக்கூடாது. சரி, என்னால் முடியாது எப்பயுமே நம்மளே மட்டம் தட்டி பேசக்கூடாது. சரிங்களா? ஒரு விஷயத்தை பற்றி நம்மளோட அனுபவத்தில் இருந்து இல்லாட்டி மற்றவங்க யாராவது சொல்கிற விஷயத்துல இருந்து அதில் இருக்க கருத்துக்களை எடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அந்த கருத்துக்கள் நம்ம மனசில் நம்பிக்கையாக உருவாகும். சரிங்களா? நம்மளோட நினச்ச விஷயத்தை நடத்துறதுக்கு இந்த நம்பிக்கை தான் நம்மளை சரியான வழியில் கொண்டு போகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பணம் அதிகரிக்க இந்த நம்பிக்கைகளை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பணம் அதிகமாக சம்பாதிக்கணும்னா நம்மளோட நம்பிக்கையை எப்படி உருவாக்கலாம், எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கிற ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும். நம்ம உழைச்சதுக்கு ஊதியம் கிடைக்கும். நம்ம என்ன கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து இப்போ நம்மளோட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துதே நம்ம வளர்த்துருப்பாங்க. மற்ற வீட்டு வேலை எல்லாமே பார்த்துருப்பாங்க. சரிங்களா? அது நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல, நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு இந்த நம்பிக்கை உருவாயிடும். ஏன்னா அவங்க பண்ணுறதை பார்த்து நம்மளுக்கும் அவங்களாம் இப்படி பண்ணுறாங்களே, நம்மளாலே இதை பண்ண முடியும் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். சரிங்களா? நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்பிக்கை வந்துடும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே இருந்து நம்மளோட நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பழகுவோம். அதில் தான் நம்மளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளால் பண்ண முடியாது, நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். சரிங்களா? பணம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராதுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வராதுங்க. பண கஷ்டமே இருக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பலன் கிடைக்குங்கிறத நம்பணும். சரிங்களா? என் உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும், ஏற்றுக்கணும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன். அதனால் அதிக பணம் சம்பாதிப்பேன். என்னோடய வேலையை கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னா இதுக்கு இவ்வளோ காசு எனக்கு கிடைக்கும், அதனால் அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணி முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். சரிங்களா? எந்த வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செஞ்சால் தான் அந்த வேலை வெற்றியாக முடியும். சரிங்களா? என் குடும்பத்தையும் என்னை சார்ந்து உள்ளவர்களையும் நான் பண கஷ்டத்து இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம நம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும். சரிங்களா? இப்படி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமே பாசிட்டிவாக தான் நடக்கும். சரிங்களா? நெகட்டிவ்க்கு சான்ஸே வராது. நம்ம எல்லா விஷயமே என்னால் முடியும்னு மட்டும் நினைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. என்னால் முடியும், என்னால் பண்ணி முடித்து நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். சரிங்களா? நம்ம பணம் சம்மந்தமாக எந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோமோ அதுதாங்க நடக்கும். இப்போ என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். ஐயோ, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, அதனால் என்னால் சம்பாதிக்க முடியாது, இந்த வேலை அதாவது நீங்களே நம்ம முடியாதுன்னு சொன்னோம்னா அது முடியாமலே போயிடும். என்னால் இந்த வேலையை செய்ய முடியும், நான் கரெக்டாக பண்ணுவேன், அதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பாக
நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? நம்ம வெளியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் விஷயங்களை என்னால் முடியாதுன்னு சொன்னோம்னா அது முடியாமல் போயிடும். சரிங்களா? நம்ம மனசுலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், பாசிட்டிவாகவே இருக்கணும். சரிங்களா? நெகட்டிவாக எப்பயுமே பேசவே கூடாது. பணம் கிடைக்கும்னு நினச்சா கண்டிப்பாக பணம் கிடைக்குங்க. பணம் எங்கிட்ட தங்காதுன்னு சொன்னால் தங்காமலே போயிடும். அதனால் அப்படி எப்பயுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? எங்கிட்ட எப்பயுமே தேவைக்கு மேலே பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே ஒன்றுக்கு 2 தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாவே நம்ம மனசில் இருக்கிறதா வெளியில் வரும். அதனால் நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுவோம். என்னால் முடியும், நான் சம்பாதிப்பேன், என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். சரிங்களா? எதையுமே முடியாதுன்னு சொல்லவே கூடாது. சரிங்களா? அப்படி சொல்லிட்டோம்னா அது அப்படியே முடியாமலே போயிடும். என்னால் முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்பயுமே பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசவே கூடாது. சரிங்களா? எப்பயுமே பாசிட்டிவாகவே பேசுங்க. பண விஷயத்தில் பாசிட்டிவாகவே நினச்சாதான் நம்மளுக்கும் தேவைக்கு மேலே பணம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம தகுந்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறோமோ இல்லையோ அதைத்தான் அடையாளமாகும். சரிங்களா? அதாவது நம்ம எந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறோமோ அதைத்தான் நம்ம அடைவோம். சரிங்களா? இப்போ நல்லதாக என்னால் முடியும்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அது முடியாமலே போயிடும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாகவே நினைங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்மளோட நம்பிக்கை தான் நம்ம வார்த்தைகளாக வெளியே வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அடிக்கடி சொன்னோம்னா அது உண்மையிலே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது. சரிங்களா? நம்மளோட மைண்டு என்ன தோணுதுப்பா, நம்ம மனசு மைண்டு அதாவது என்னால் முடியும்னு சொன்னோம்னா கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அவன் எப்பயுமே நெகட்டிவாக பேசக்கூடாது. சரிங்களா? நம்ம மனசு எந்த விஷயத்தை வெளிப்படுத்துதோ அந்த விஷயந்தான் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இனிமேல் வந்து நம்ம மைண்டில் எதுவுமே என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் நினைக்காம என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக எப்பயுமே பேசி பழங்க. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே அந்த பணம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை என்னால் முடியும், நான் இதை சம்பாரிச்சேன்னா எனக்கு இதில் 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு அதை வந்து நம்பிக்கையோடு நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா அதை 1 தடவை 2 தடவை தோல்வி அடையிறது எல்லாத்துக்குமே சகஜம். அதை அப்படியே விட்டுறாமல் தொடர்ந்து நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு நமக்கு தேவைக்கு மேலே பணமே அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அது உங்களோட ஆள் மனசுக்குள்ளே நம்பிக்கையாக மாறும். சரிங்களா? எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஆள் மனசு சொல்லும், கண்டிப்பாக இது நீ ஒரு நாள் முடியும், நீ இதை பண்ணு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவேன், உனக்கு இதுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதனால் எப்பயுமே எதை நினச்சாலுமே நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாகவே சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நடக்கிறது பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? நம்பிக்கை அதிகரிக்க நமக்கு பாசிட்டிவ் எல்லாமே மாறும். சரிங்களா? இப்போ நம்மளோட நம்பிக்கை அதிகரிச்சுன்னா என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கையை நம்ம உறுதியாக இருந்தோம்னா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமே பாசிட்டிவாக தான் நடக்கும். சரிங்களா? அதாவது பாசிட்டிவாக மாறும்போது நினைக்கிற எல்லாமே ஈஸியாக கைக்கு வந்து சேருங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையும் நினச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நினச்ச விஷயம் ஈஸியாக நம்மளோட கைக்கு வருங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நெகட்டிவாக எதையுமே பேசாதீங்க. பணம் எனக்கு கண்டிப்பாக இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன்னா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம கரெக்டாக நிதானமாக பண்ணோம்னா அப்படின்னா அதுக்கு வந்து ஊதியம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்கிறத நம்பணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், அடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.